வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு ஜெபம் இது. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு மனிதன் கதறுகிறான், எங்களை திரும்பவும் லார்ட் ரிவைவ் அஸ் அகைன், எங்களை திரும்பவும் உயிர்ப்பித்தரலும் என்று ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். ரிவைவ் அஸ் that we may rejoice in you. Revive us that we may rejoice in you. நீர் எங்களை உயிர்ப்பித்தால், எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் அடைய பண்ணினால், எங்களுக்குள்ளே நீர் எங்களை எழுப்பிவிட்டால், எழுப்புதல் அடைய பண்ணினால் நாங்கள் மகிழ்ந்திருப்போமே. Revive us, we may rejoice in you அப்படின்னு சொல்றான். அப்ப நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு பேர் தான் ரிவைவல், உயிர்ப்பித்தல். யாரெல்லாம் சத்துவத்தை இழந்து போய் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை எல்லாம் இழந்து போய், சத்துவத்தை இழந்து போய், தேவன் தந்த பலனை இழந்து போய் அப்படியே துவண்டு கிடக்கிறார்களோ, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை மீண்டும் பெருக பண்ணுகிறார் பாருங்க. அவர்தான், அதுதான் ரிவைவல், அதுதான் உயிர்ப்பித்தல். சில பேரை லோ சுகர் வந்துடும் அவங்களுக்கு. ஒரு முறை அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு லோ சுகர் வந்துருச்சு. கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தால் தோண்டிட்டார். காரில் வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு வாசலில் வந்தோன்னே யாருக்குமே தோணலை. நான் ஒன்று செஞ்சேன். டக்குன்னு ஒரு சின்ன கை நிறைய சர்க்கரை எடுத்து வாய்க்குள்ளே போட்டேன். 5 நிமிடத்தில் எந்திரிச்சு நிமிர்ந்து உட்காந்துட்டார். அப்புறம் ஒரு காய்ச்சி அடித்ததுனால பேராசிட்டமால் கொடுத்தேன். அவர் அதுக்கப்புறம் நல்லாயிட்டார். எதுக்கு சொல்லுகிறேன்? துவண்டு போய் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவன். ஆமென், அல்லேலூயா. சத்துவம். ஏன் சத்துவத்தை மனிதர்கள் இழந்து போகிறாங்க? எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எதிரியை சாய்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு சத்துவம் தேவை. அதற்கு பேர் தான் சத்துவம், ஸ்ட்ரென்த். ஆமென். சத்துவம். இந்த சத்துவம் எப்படி வருகிறது பாருங்க. நல்லா கவனிக்கணும் நான் பேசுகிறத. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். அதை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஈசாயின் மகனை தீர்க்கதரிசி சாமுவேல் கர்த்தருடைய தெரிந்தெடுத்துதலின்படி எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணின பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார், தங்கி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தாவீது என்கிற ஒரு சாதாரண மனிதன், அந்த சாதாரண மனிதன் இந்த சத்துவத்தின் வல்லமையை பெறுவதற்கு முன்பு அவனால் ஒரு சிங்கத்தை சாய்க்க முடிந்தது, அவனால் ஒரு கரடியை சாய்க்க முடிந்தது, தன் ஆடுகளை காக்க முடிந்தது. அது அவன் சம்பாதித்து வைத்திருந்த பலன். ஆனால் அபிஷேகம் என்கிற சத்துவத்தின் பலனை கர்த்தர் தாவீதுக்கு மேலாய் ஊற்றின பொழுது அவன் இப்போ அப்நார்மல் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே வரான். ஆமென். எல்லாருக்குமே ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு மேஜை எடுத்து தூக்கி அங்கிட்டு வைங்கன்னா அந்த நார்மல் ஸ்ட்ரென்த்தில் வைக்கிறோம். ஆமென். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட தங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த்தை வைத்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுறாங்க, துக்கத்திலேருந்து வெளியே வராங்க, போராட்டங்கள்லேருந்து வெளியே வருவது போல தோன்றுகிறது, வெளியே வராங்க. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, ஆமென், அவர்கள் ஒரு நேர்மறை சிந்தையோடு கூட
மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறாங்க. எதற்கு காரணம் என்ன? ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஒவ்வொருவனும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிக்குள்ளையும் தேவன் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அது நார்மல் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை வைத்து அவர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், எதிர்ப்புகளை கொஞ்சம் மேலே வந்துடுறாங்க. தாவீது தன்னுடைய ஆடுகளை சிங்கத்தின் வசம் இருந்தும் கரடியின் வசம் இருந்தும் விடுவித்ததைப் போல. ஆனால் இந்த தாவீது 12 கோத்திரங்களையும் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ராஜா என்கிற ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்ததனால், அந்த 12 கோத்திரத்திற்கும் அவன் தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருந்ததினால், அப்படிப்பட்ட பொறுப்புக்கு தேவையான யுத்த வல்லமை அவனுக்கு தேவைப்பட்டதனால் என்ன செய்தார் கர்த்தர்? 1 சாமுவேலுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்ததைப் போல சாமுவேல் தீர்க்கதரிசி ஒலிவ எண்ணெயை அவன் மேலே ஊற்றிய அவனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்குள்ளாக தன்னுடைய சத்துவத்தின் அபிஷேகத்தின் வல்லமையை, த அப்நார்மல் ஸ்ட்ரென்த், அதை அனுப்புகிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்துவம் என்றால் அதான், த அப்நார்மல் ஸ்ட்ரென்த், நாட் அ நார்மல் ஸ்ட்ரென்த், அது அப்நார்மல் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஆமென். அது எப்படிங்க வருது? சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல, உன் பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். நாட் பை த பவர், not by the mighty things, mighty, but by the strength of Lord, anointing என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே, but by the Spirit of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவினாலே ஆகும். சில காரியங்களை ஆவினால தான் நாம் முறியடிக்க முடியும், ஆவினால தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு புதிய எதிரியை, இதுவரைக்கும் காணாத புதிய எதிரியை ஏலா பள்ளத்தாக்கில் தாவீது சந்திக்கிறான். அந்த எதிரியை ஏற்கனவே பல நாட்களாக பராக்கிரமசாலிகளைப் போல இருந்த சவுலும் யோனத்தானும் அவனுக்கு கீழ் இருந்த அத்தனை பராக்கிரமசாலிகளும் சந்தித்து கொண்டு தான் இருந்தார்கள். ஒருத்தர் கூட கோலியாத்துக்கு விரோதமாய் நின்று தங்கள் வாயை திறக்கக்கூடாதபடி அவர்களுடைய சத்துவமெல்லாம் ஒடுங்கி போயிருந்தது. ஆனால் ஏலா பள்ளத்தாக்குக்கு தன் சகோதரர்களை விசாரிக்கும்படி வந்த தாவீது கோலியாத் போட்ட அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற சத்தத்தை கேட்டு, அவனுக்குள் இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், இந்த ஆவியானவர் தந்திருக்கிற அந்த அப்நார்மல் ஸ்ட்ரென்த், உன்னத பலத்தினால அவன் கோலியாத்தை தன் கையில் இருந்த கவனில் இருக்கிற ஒரு கல்லினாலே சாய்த்து, அந்த கோலியாத்தின் பட்டயத்தினாலேயே அந்த கோலியாத்தினுடைய தலையை துண்டித்து எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இஸ்ரவேலில் இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000 என்றால், தாவீது தன்னுடைய அப்நார்மல் ஸ்ட்ரென்த், சத்துவத்தை, தேவனுடைய சத்துவத்தை வைத்து கொன்றது 10,000 என்று சொன்னார்கள். ஆமென். உங்களுடைய சத்துவத்தின் பலத்தினாலே, ஒரு பராக்கிரமசாலியினுடைய பராக்கிரமத்தின் பலத்தினாலே 1000 பேரை கொல்லலாம். ஆனால் தேவன் தருகிற பலத்தை கொண்டு 10,000 பேரை கொள்ளுவதற்கான கிருபையை, சத்துவத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வைத்து, பலத்தை வைத்து, அறிவை வைத்து, ஞானத்தை வைத்து சில பிரச்சனைகளில் நீங்கள் மேலே வரலாம். ஆனால் சில பிரச்சனைகளில் நீங்கள் மேலே வருவதற்கு, எழும்பி வர வேண்டுமானால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு அப்நார்மல் ஸ்ட்ரென்த்து தேவை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து தேவை, ஆவிக்குரிய பலன் தேவை. அதை ஆவியானவர் தர விரும்புகிறார். ஆவியானவர் தருவது தான் அவருடைய நோக்கம். அதை கொண்டு தான் நீங்கள் எழும்பி மேலே நிற்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு மகிழ்ச்சி வருகிறது.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அபிஷேகம் என்கிற பலனை தருகிறார். ஆவியானவருடைய நிறைவு என்கிற பலனை தருகிறார். உங்களுக்குள் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய பலம் தேவ சமூகத்தில் உங்களை ஜெபிக்க வைக்கிறது. ஜெபிக்க 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 உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 லேசாக மாறுது. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள முடியும், அந்த கோலியாத்தை மடங்கடிக்க முடியும். அதை என் கையில் இருக்கிற தேவன் தந்திருக்கிற ஆயுதங்களை கொண்டே, பட்டயம் இல்லாமல் புய பலம் இல்லாமல் என்னாலே அவனை கீழே சாய்க்க முடியும் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு தைரியத்தை தாவீது எப்படி பெற்றானோ அப்படியாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியத்தை, அந்த பலனை கர்த்தர் தருகிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், revive us that we may rejoice in you. எங்களை எழுப்பும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும். அப்படி நீ செய்தால் நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருப்போமே. அதான் அதனுடைய அர்த்தம். உம்மில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். நீதிமானுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏதோ ஒரு துக்கத்தோடு இந்த கூட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். நெகேமியா 8:10 நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். உங்கள் ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா இருக்கு? கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சியை திருடும்படி சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் போராடி கொண்டே இருக்குது. சில நேரங்களிலே சில வீட்டில் இருக்கிற மனிதர்களே சத்ருவாக இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஈட்டியை போல இருதயத்தை குத்தி கிழிக்கிறது. நன்றாய் உற்சாகமாக ஜெபிக்கணும், ஓடணும் என்று நினைக்கிறவங்க அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்திலிருந்து வருகிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற வேதனை, பயம், நெருக்கம், தொழிலில் இருக்கிற போராட்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனுதின வாழ்க்கையில் நம்மை பாரப்படுத்தக்கூடிய, நம்மை அமிழ்த்தக்கூடிய 1000-10,000 பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் மோசையின் ஜெபம் சங்கீதம் 90 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதியால், அப்படி இருந்தும் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும். 80 வருஷம் வாழ்ந்தான், தீர்க்காயுசா வாழ்ந்தாரியா, சந்தோஷம். அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார், எப்பா உண்மைதான், என்னை கனப்படுத்தினார்கள், உண்மைதான், நான் உயிரோடு 80 வருடங்கள் இருந்தேன், உண்மைதான். ஆனால் அதனுடைய மேன்மையெல்லாம் வருத்தம் சஞ்சலத்தோடு தான் வாழ்ந்தேன் என்று அவர் சொல்லுவார். இது ஒரு மனிதனுடைய அனுபவத்தை அவர் ஜெபமாக சொல்கிறார் மோசே. பிரியமானவர்களே, ஆனால் நீங்களும் நானும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நீங்களும் நானும் ஒரு பாடுகளுக்குள்ளே கடந்து போகலாம், ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போகலாம், ஒரு வேதனையிலே கடந்து போகலாம். அது எப்படி கடந்து போனாலும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், அவைகள் நம்மை மேற்கொண்டு நம்மை தேவன் தந்த மகிழ்ச்சியை தடுப்பதற்கும் எடுக்கிறதற்கும் அனுமதிக்காதபடி கர்த்தர் காக்கிறார். அதனால தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கண்ணீரோடு என்னத்தை பண்ணுவாங்களாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து, வேணாம் ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கு வேணாம் 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 அப்படி சொல்லி பைபாஸ் பண்ண மாட்டாங்க. ஆமென், பைபாஸ் பண்ண மாட்டாங்க. அதற்குள்ளே உருவ நடப்பார்கள். உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், நீரூற்றா மாற்றிக்கொள்வார்களாம். ஆமென். கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, துக்கம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் துக்கமும் பிரச்சனையும் நம்மை அமிழ்த்தாதபடி, அழித்து நொறுக்காதபடி, அதற்குள்ளே உருவப் போகிற தைரியத்தை, விசுவாசத்தை, நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், தேவ பலம் நமக்கு தருகிறது. அந்த பலத்தை தருகிறவர் தான் ஆவியானவர். அவர் நமக்குள் இருந்து அந்த பலத்தை தந்து நம்மை உயிர்ப்பித்து, நம்மை ரிவைவ் பண்ணி, நம்முடைய மகிழ்ச்சி,
நம்மிடத்திலிருந்து எடுக்கக்கூடாதபடி அவர் காத்து நம்மளை இந்த பூமியில் கடக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லு. மனிதர்கள் சரியாக வசனத்தை பார்க்கறதில்ல, கவனிக்கிறதில்ல. ஐயோ, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், திருச்சபைக்கு வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், ஊழியம் செய்தேன், ஏன் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன்? ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, அன்றியும் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் ரோமர் 8:28 சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு என்ன? இது தேவன் அறிந்திருக்கிறார். இந்த தேவன் அறிந்து இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆகவே இது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை விசுவாசத்தோடு தைரியத்தோடு உருவ நடப்பதற்கான அந்த மகிமையான அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலனை தருவதற்காக தான் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எடுத்துறாது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சரி, மனிதர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது தான் துக்கம், அந்த சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது துக்கம், அதை யோசித்துக்கிட்டே படுக்கையில் படுத்திருந்தா தூக்கம் வரல, துக்கம். ஆனால் தேவ சமூகத்தில் போய் அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவீர்களானால் உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த வேதம் ஒரு ஏட்டு சுரக்காய் அல்ல. இந்த வேதம் என்பது இதோ அந்த ஊழியக்காரர், இந்த விசுவாசி, இந்த அவங்க, இந்த இவங்க என்று சொல்லிவிட்டு நாமே சல்ஜாப்பு பண்ணுவதற்காக எழுதி என் கையில் கொடுக்கப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை நன்மையான பாதையிலே நடத்தும். எப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய இருதயத்தை திறக்கிறோமோ, எப்பொழுது தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்காக எழுந்து நின்று நம்மை உற்சாகப்படுத்தி ரோமர் 8:26 சொல்லுகிறது. அன்றியும் என்ன செய்கிறாராம் அந்த ஆவியானவர்? அந்தபடியே அந்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹெல்ப்பர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் எ வெரி குட் ஹெல்ப்பர், உதவியாளர், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நம்ம சில நேரத்தில் தவிக்கிறோம், ஜெபம் வரமாட்டேங்குது. ஜெபம் வரக்கூடாதபடி நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்டு போய்விடுகிறது. ஆமென். அநேக நேரங்களில் இந்த பாதைகளில் எல்லோரும் கடந்து போகிறோம், ஜெபம் வரமாட்டேங்குது. சில நேரத்தில் ஜெபிக்க போனால் அப்படியே ரொம்ப சுலபமாக ஜெபம் ஓடுது, சட சட சடன்னு ஜெபிக்கிறோம். சில நேரங்களிலே ஜெபிப்பதற்கு மனம் இறுகி போய்கிறது, கல்லை போல இரும்பை போல மாறுது. தேவையில்லாத அவிசுவாசமான எண்ணங்களை, தேவையில்லாத காரியங்களை சத்துரு கொண்டு வந்து போட்டு தேவனை நாம் கேள்வி கேட்கவோ அல்லது சோர்விலே சிக்கிக்கொண்டு ஜெபிக்கக்கூடாதபடி அப்படியே கல்லை போல இருதயம் மாறிடுது. வாயிலிருந்து துதி வரமாட்டேங்குது, அந்த துதி இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரல, பாட்டு வாயிலிருந்து வர மாட்டேங்குது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரல. அநேக நேரங்களில் அப்படியும் கடந்து போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னால் முடியலை, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியல என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை திருப்புவீர்களானால், என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதை சொல்லுகிறேன், அளவற்ற ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் வரும். ஆமென். ஒரு பெரிய தியாலஜிக்கல் சர்ச்சையே போயிட்டுருக்குது, எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எவனும் பதில் சொல்ல முடியாது கர்த்தருடைய காரியத்தில். அது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆமென். என்ன காரியம்? அது என்ன ஆவியானவரே வாரும் என்று சொல்லுவது? ஆவியானவர் தான் வந்துட்டாரு, உனக்குள்ளே இருக்காரு. ஆமென். ஒன்று சொல்லட்டுமா? ஆவியானவர் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு, பரலோகத்திலையும் வாசமாக இருக்கிறாரு, உலகத்திலையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆவியானவருடைய ஒரு விசேஷித்த ஒரு பிரசன்னம், ஒரு நிரப்புதல் நம்ம மேலே வரும். அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க,
அந்த ஜெபம் தேவனுடைய ஜெபமாக மாறிடும். அதான் ரோமர் 8:26 வாசித்தோம். அவர் என்ன செய்கிறாராம்? அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி வருகிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது தெரியல, ஏற்றபடி எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, அறியாமல் ஜெபம் பண்ண தெரியல, அறியாம. நல்லா ஜெபத்தை பற்றி தெரியும், 30 வருடமா ஜெபிக்கிறேன், ஆனா சில நேரத்தில் போய் ஜெபம் பண்ண உட்காந்த ஜெபமே வராது, மூளை அப்படியே குழம்பும், என்ன செய்யறதுனே தெரியாது, ஸ்ட்ரக்கப் ஆயிரும். அப்ப சில நேரங்களில் தூங்கியிருக்கிறேன், ஆமேன். சில நேரத்தில் வெறுமனா படுத்திருக்கிறேன், ஆமேன். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் மேலே இறங்கி வருவார் பாருங்க, ஆமேன். நிரப்ப ஆரம்பிப்பார், இருதயத்தின் கல்லான இருதயத்தை அப்படியே மாற்ற ஆரம்பிப்பார். அவர் வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய எங்கேருந்து அந்த உன்னத பலன் வரும் என்று தெரியாது, துதி வரும் என்று தெரியாது, பாடல் வரும் என்று தெரியாது, அவருடைய அபிஷேகம் புறப்பட்டு வரும். அதற்கு பிற்பாடு ஜெப நேரம் இனிமையானதாக மாறும். ஆமென். இதெல்லாம் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. இதை நீங்கள் அனுபவிக்கணும். தேவ சமூகத்தில் போய் அப்படியே வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம் அன்பை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம் அன்பை தவிர. அப்படியே நீங்க அவரை அன்பு செய்து நேசிக்கிற பாட்டை பாட 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 பாருங்க, உள்ள இருந்து அபிஷேகம் அப்படியே எழும்பி மேல வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேல இருந்து அப்படியே கிரியை செய்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். அதனாலதான் அந்த வசனம் ரோமர் 8:26 சொல்லுகிறது, நமக்காக சொல் வடிவம் பெறாத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாராம். அதனுடைய ரியல் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் போட்டிருக்கிறது, சொல் வடிவம் இல்லாத பெருமூச்சுகள். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளவு ஒத்தாசை, எவ்வளவு உதவி, அவருடைய உதவியும் ஒத்தாசை எவ்வளவு அவசியம் பாருங்க, எவ்வளவு அவசியம். அதனால சொல்றாரு, Lord revive us that we may rejoice in you. நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்க, துக்கத்தில் இருக்கிறோம், சூழ்நிலைகள் எங்களை துக்கப்படுத்திருச்சு, எங்கள் ஆவியை ஒடுக்கிருச்சு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை, பாடலின் ஆவியை, the spirit of thanksgiving and singing, ஸ்தோத்திரங்களின் ஆவியை எங்களுக்கு அனுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. ரிஜாய்ஸ் இன் யூ. அப்போ நாங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அற்புதமாக இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மகிழ்ச்சி. அப்போ ரிவைவல் என்றால் என்ன தெரியுமா? சோர்ந்து போனவனை தட்டி எழுப்புறார், எழுந்துச்சிரு, எந்திரி, ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போ, எழுப்பி விடுறார். ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. கழுகுகளை போல செட்டை அடிப்பதற்கு உன்னை எழுப்பியிருக்கிறேன், என் சமூகத்தில் நீ காத்திருக்கிறபடினால் உனக்கு பலன் கொடுப்பேன், எழுந்துரு, சத்துவத்தை பெருக பண்ணுவேன், எழுந்துரு, பறந்து போ, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு தான் அதை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். அப்போ ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வருது. அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே நம்ம ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, விழுந்தவர்கள் எல்லோரும் விழுந்து போயிட்டாங்களா, அப்படியே முடிஞ்சிருச்சா அவங்க லைஃப்? விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் பார்த்து தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலமா பேசுறாரு. இந்த இஸ்ரவேலும் யூதாவும் எப்படி இருக்குது? நீங்க 8ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசித்து பாருங்க. நம்முடைய தேவனை போல அன்புள்ளவர் இந்த பூமியிலே இல்லை. ஆமென். அவர்தான் நம்மை
கொள்ளுகிறவராம். அவர்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், அவர்தான் நம்மை காயப்படுத்துகிறவர், அவர்தான் நம்மை கட்டுப்போடுகிறவர். காயத்தை கட்டுகிறவரும் அவர்தான். ஆமென். ஏன் ஆண்டவரே என்னை இந்த நெருக்கத்தின் பாதையில் நடத்துறீங்க? ஏன் என்னை இந்த இடுக்கத்தின் அப்பத்தையும் குடிப்பதற்கு ஆண்டவரே என்னை அனுமதிக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் புலம்புனாங்க, அவங்களுக்கு புரியலை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும், தேவன் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டார். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறார். உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலமும், எதிர்காலமும், உங்கள் சந்ததியும் அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானி. ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலர்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் இப்படி சொல்றாரு, நீ அவர்களை நோக்கி சொல், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், வழி தப்பி போனவர்கள் திரும்புவார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நீங்கள் எரேமியா 8ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தேவனுக்கு துரோகம் பண்ண முடியுமோ, எரேமியா மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலருடைய வரலாறே அதான். எவ்வளவு அவர்களை கர்த்தர் நேசித்து தனக்கு பிரியமானவர்களாக தேவன் அவர்களை அன்பு பாராட்டி இழுத்து கொண்டாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்த்து செயலே, ஆப்போசிட் சைடு, எதிர்த்து செயலை நின்று தேவனை குற்றம் சாட்டி தேவனுக்கு விரோதமாய் அவருடைய இருதயத்தை உடைக்கிற பாவத்தை இஸ்ரவேலும் யூதாவும் செஞ்சிச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை நான் தேவனாக இருப்பேன், ஆனால் அதனால தான் நான் தேவன் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏன் தேவன் இல்லை தெரியுமா? அவர் அன்பை போன்ற ஒரு அன்பை செலுத்துவதற்கு ஆள் இல்லை. ஆழம் காணாத அன்பு, அகலம் சொல்ல முடியாத அன்பு, உயரத்தை கணக்கிட முடியாத அன்பு. அதனால தான் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் 1000 தேவர்கள் எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தேவன் என்று சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இயேசுவை போல ஒருத்தனாவது நேசித்திருந்தால் அல்லது நேசிப்பதாக இருந்தால் அவர்களை தெய்வம் என்று சொல்லுகிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன், இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒருவனும் நேசிப்பதற்கு இல்லவே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. ஆமென். உயிரை எடுப்பதையெல்லாம் தெய்வம் என்று இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்பிக்கொண்டு பயந்து கொண்டு பின்பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, கண்ணை குத்துமோ, அதை செய்யுமோ, இதை செய்து விடுமோ என்று ஆமென் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவரையே குத்தி கொண்டவராக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே ஊற்றி கொடுத்ததனால் அவர் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென். அதனால தான் அவர் தெய்வம். இஸ்ரவேலர்கள் யூதாவினுடைய வரலாறை படித்து பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு நொறுக்கி உடைத்து எதிர் திசையில் நின்று கொண்டு அவருக்கு விரும்பாத வேசித்தனங்களையும், அவர் விரும்பாத விக்கிரகாராதனைகளையும், அவர் விரும்பாத துணிகரமான காரியங்களையும் செய்து கொண்ட அந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. இஸ்ரவேலே, விழுந்த நீ எழுந்திருக்கலாம், வழி தப்பி போன நீ மீண்டும் திரும்பலாம். அப்படி சொன்னாலும் இஸ்ரவேல் என்ன சரி தெரியுமா சொல்லுது? நோ, நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் திரும்ப மாட்டேன், வழி தப்பிட்டேன், நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு போகிறேன். யோனா அடிக்கடி என் மனசை அடிக்கடி தொடுற ஆள் அவர் தான். அப்போக்கப்போ அவரை வச்சு தான் ஆண்டவர் கொட்டிக்கிட்டே இருக்கிறார். எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? முடிவு பிறந்து நான் எரிச்சலாக இருக்கிறதே நல்லது. இப்படிப்பட்ட யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன் சிலரை, 1-2 பேரை நானும் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்மலாம் கேள்வி கேட்க யோசிப்போம், அசால்ட்டாக கேள்வி கேட்குறது. ஆமாம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், நீங்கள் போங்க பிரதர். நல்லா கவனிங்க. எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? முடிவு பிறந்து நான் எரிச்சலாக இருக்கிறதே நல்லதாக இருக்குது, நீர் போய் வாரோம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதனையும் தேவன் தன் கையில் எடுத்து பயன்படுத்தினார். அவன் செய்த பிரசங்கத்தினாலே ஒரு தேசம் மனம் திரும்பினுச்சுன்னா பாருங்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுந்தவன் எழுந்திருப்பான். வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்ப வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த பூமியில் தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அதற்காக தான் இந்த பூமியிலே சபை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த பூமியிலே ஊழியக்காரர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் தேவன் இந்த பூமியில ஆமென் இந்த உபவாச ஜெபத்தை வைத்திருக்கிறார். விழுந்த உங்களை எழுந்திருக்க பண்ண, விழுந்து போன ஆமென் தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்ட, மீண்டும் அதை சீர்படுத்த. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் போடப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விழுந்து போன தாவீதின் குடும்பத்தை, தாவீதின் கூடாரத்தை ஆமென் மீண்டும் தூக்கி எடுக்கும்படியாக. வாசிங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடி சீர்படுத்தி மறுபடியும் எடுப்பித்து மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று எகைன் மீண்டும் மறுபடியும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனா இருக்கிறேன். மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால தான் நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மீண்டும் திருப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வாட் இஸ் ரிவைவல்? ரிவைவல் என்றால் என்ன? அதனுடைய அடையாளம் என்ன? ஆர்ப்பரிப்பதா, கத்துவதா? ஆமென். அங்கும் இங்கும் ஓடி பயங்கரமான பாடல்களை பாடிக்கொண்டு ஆமென் எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நாம் பயங்கரமாக அலறிக்கொண்டிருப்பதா எழுப்புதல்? இல்லை. The sign of revival is repentance. The sign of revival, எழுப்புதலின் அடையாளமே மனம் திரும்புதல் தான். ஆமென். எழுப்புதலின் அடையாளமே மனம் திரும்புதல் தான். எங்கே மனம் திரும்புதல் உண்டாகுதோ, எங்கே ஒரு தனி மனிதனுக்குள் மனம் திரும்புதல் உண்டாகிறதோ, எங்கே ஒரு திருச்சபைக்குள்ளே ஜனங்கள் ஐயோ நாங்கள் 30 வருஷ விசுவாசி, 50 வருஷ விசுவாசி, ஏராளமான பிரசங்கங்களை கேட்டவர்கள் உண்மைதான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறோம். இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் நாங்கள் குத்தப்பட்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி மாற வேண்டும் என்று எந்த திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் போதகர் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் வரைக்கும் தங்களை தாழ்மைப்படுத்தி அழுது கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்களோ, அப்பொழுது அந்த திருச்சபையில் எழுப்புதல் உண்டாகிறது. எந்த தேசத்தில் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து சாதாரண பிரஜைகள் வரைக்கும், ஏன் யோனாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை போல ஆமென் நினிவேவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் மட்டும் உவாசித்து ஆண்டவர் தங்களுக்கு அனுப்பின நியாயத்தீர்ப்பிலே சிக்கிக்கொள்ளாதபடி மனம் திரும்பினார்களே, அப்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கிறதோ அதற்கு பெயர் தான் ரிவைவல். The sign of revival is called. The sign of revival is repentance. மனம் திரும்புதல் தான் ரிவைவலுக்கான அடையாளமே ஒழிய வெறுமனே கத்தி கூச்சல் போட்டு ஆடி பாடி அதையெல்லாம் அடையாளமாக பார்க்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மனம் திரும்புதல் தான் அடையாளம். ஆமென், ஆமென். மனம் திரும்பணும். ஆண்டவரே அப்பா இன்னும் நான் மனம் திரும்பணும், இன்னும் என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறதோ குறை இருக்கிறதோ நான் எதை விட்டு விட வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்து பலிபீடத்தில் வர ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, போல ஆண்டு நடத்திடுவீ அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீ, கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே, கழுவும் விருதத்தாலே நீங்க இருதய
சரீரம் ஆண்டவரே உமக்கு தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒரு ரிப்பண்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே யூதாவே விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையா, வழி தப்பி போயிட்டான் அவன் திரும்புறது இல்லையா, நீனும் தகப்பன்ட்டு திரும்பு, நீனும் எழுந்து வா. இந்த கெட்ட குமாரன் தன் பாகங்களை எல்லாம் ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு ஊர் சுற்றி விபச்சாரிகளிடத்திலே போய் வேசித்தனம் பண்ணி தன் எல்லாவற்றையும் தன் நண்பர்களோடு சேர்ந்து அழித்து விட்டு ஒரு பன்றி மேய்க்கிற இடத்தில் போய் பன்றியின் தவிட்டினாலே தன் வயிற்றின் பசியை ஆற்றிக்கொள்வதற்கு முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் ஒன்றை நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பரிபூர்ணமாய் கிடக்கும் போது எனக்கு ஏன் இந்த தவிப்பு என்பதை உணர்ந்து விழுந்த அவன் எழுந்திருக்கும்படி ஒரு முடிவெடுக்கிறான். வழி தப்பி போன அவன் மீண்டும் திரும்புவதற்கு ஒரு முடிவெடுக்கிறான். அவன் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன், எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன். அதான் மனம் திரும்புதல். எழுப்புதல் என்பது மனம் திரும்புதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த மனம் திரும்புதலோடு உண்டாகிற எழுப்புதல் எனக்குள்ள எண்ணத்தை உண்டாக்குகிறது. நான் இழந்து போன மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கிறது. மகிழ்ச்சி எனக்கு எப்படி கிடைக்கிறது? என் தகப்பனுடைய வீட்டிற்கு போகும்போது, என் அப்பாவுடைய சமூகத்திற்கு போகும்போது. இந்த உலகத்தில் கோடிகளை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி ஆகாது. ஆமென். எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்கார வச்சு, எவ்வளோ பெரிய காரில் கூட்டு போய், எவ்வளவு சமாதான சௌகரியங்களை உண்டாக்கி தங்க வைத்து, ஆமென், அப்படி செய்தால் கூட நான்லாம் சந்தோஷப்பட மாட்டேன். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தை போல உலகத்தில் வேறு எந்த நேரம் எத்தனை கொடுத்தாலும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆமென். அதை தான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், உடைய பிரசன்னத்தை மாத்திரம் மரண பரியந்தம் தாரும். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உடைய பிரசன்னத்தை உணரணும், உடைய சத்தத்தை கேட்கணும், உடைய லீடிங்குள்ளே போகணும். அநேக நேரங்களில் நான் இன்றைக்கி 10 அதிகாரம் வாசிக்கணும்னு பைபிள் ஜெபம் பண்ண போவேன். 10 வசனம் என்னால் வாசிக்க முடியாது. ஏன்னா 10 வசனம் இல்லை, ஒரு வசனத்தை அப்படியே உடச்சி அப்படி கீழே போடுவார் பாருங்க. அவ்வளோத்தையும் நான் எழுதக்கூட முடியாது. கடன் எல்லாம் என் உள்ளே போகும். அப்புறம் பார்த்தா எங்கேயோ நான் பிரசங்கிப்பதற்கு அது பிரயோஜனப்படும். இந்த வேதாகமத்தை நீங்கள் படித்து முடிக்கவே முடியாது. ஆமென். ஏனென்றால் அதுக்கு வாழ்நாள் போதாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்கிறாரா? வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. விழுந்து போகிறவன் எழுந்திருக்கவும், வழி தப்பி போனவன் திரும்புவதற்கும் முதல்ல தேவன் தம்முடைய டூல் என்ன தெரியுமா வச்சிருக்கிறார்? தன் கையில் எதை பயன்படுத்துகிறார் தெரியுமா? எந்த டூலை பயன்படுத்துகிறாரு? The word of God, வேத வசனம். வேத வசனத்தை போல ஒரு மகிமையான புத்தகம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போலாம் யூடியூப்பில் இருக்கிற செய்தியை கேட்டுட்டு இருக்காதீங்க, வேதத்தை வாசிங்க.
ஒரு செய்தியை கேட்டு நீங்கள் நாலேஜ் வரவே வேணாம் உங்களுக்கு, பரவாயில்ல, அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு இப்போ கேட்டுக்குங்க. என் செய்தியாக இருந்தால் கூட அப்படி தான். ஆனால் ஒரு நிமிஷம் தான் பேசுகிறேன், 1 மணி நேரம் பேசுகிறதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல, சரியாக பார்க்குறதில்ல. ஏன்னா ஆயிரங்களும் லட்சங்களும் கொட்டி கிடக்குது. அவங்க எதை தான் பார்ப்பாங்க? நம்மளும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? 1 நிமிஷம் பேசுனதை பார்த்தா போதும், மனசுக்குள்ளே வச்சா போதும். அதை பார்க்காட்டினாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஆண்டவரை பார்த்தா போதும், அவங்க ஃபீட் எடுத்தால் போதும். ஆமென். குஞ்சு குருவி அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பறவை, அது தானாக கொத்தி சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய திருப்தி இந்த உலகத்தில் எதுலேயுமே இல்லை. நீங்கள் ஆண்டோடைய பாத்திரம் உட்காந்து திறந்த வேதத்தோடு அமர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேத வசனங்களை கற்றுக்கொண்டு பாருங்கள். நீங்கள் தான் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிற தாவீது. உங்கள் கைகளினாலே, அவன் தன் கைகளினாலே அந்த ஆற்றங்கரையின் ஓரத்திலே கிடந்த 5 கூழாங்கற்களை பொறுக்கினானே, அதை போல தேவன் தருகிற வெளிப்பாட்டை யார் பொறுக்குகிறார்களோ அவர்களுடைய அடைப்பை ஒரு நாளும் ஆயுதம் இல்லாமல் போவதில்லை. அவர்களுடைய கவன்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆமேன் அப்நார்மல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது, ஒரு தெய்வீக வலிமை இருக்கிறது என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வெளிப்பாடுகளின் மனிதனாக இருக்கணும். உங்கள் பையன் என்னப்பா செய்வான்? என் பையன் நல்லா வாசிப்பான், எதை கீபோர்டு, அது இது எல்லாம் செய்வான், நல்லது, அது எல்லாத்தையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன், சந்தோஷம். ஆனால் என் பையன், அப்பா தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன், நேற்று இரவு கர்த்தர் என்னோடு நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக அல்லது எனக்காக இதை பேசினாருப்பான்னு சொல்லலாம் பாருங்கள். அப்போ தான் உங்கள் பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்குச்சுன்னு அர்த்தம். ஆமென். அப்படிப்பட்ட ஜெனரேஷன்ஸ், தலைமுறைகளை உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறாரே ஒழிய மீதியெல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என்ன பண்ணுறார் ஆண்டவர்? நம்மை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு டூல் வைத்திருக்கிறார். முதல் ஆயுதம் வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கிறார், வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். சங்கீதம் 119 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் கர்த்தர் வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கிறார் என்று ஏராளமான வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரம் இல்லை, சொல்ல விரும்பலை. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 119:25, சங்கீதம் 119:25 வாசிக்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்குது. என் ஆத்துமா நிறைய காரியத்தோட ஒட்ட பார்க்குது. ஒரு சிலர் இதை எஸ்ரா எழுதினார் என்றும், இன்னும் சிலர் இதை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார் என்றும் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது எஸ்ரா எழுதினா என்ன, தாவீது எழுதினா என்ன. ஆக மொத்தம் ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அநேக நேரங்களில் நான் ஆகிலும் நீங்கள் ஆகிலும் உண்மையாய் சொல்ல வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய ஆத்துமா மண்ணுக்குரியவைகளில் போய் ஒட்டுதா இல்லையா? ஒட்டுது. உலகத்தினுடைய பரவசங்களும் உலகத்தினுடைய பலவிதமான காரியங்களும் நம்மை ஈர்த்து இழுத்து ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, என் ஆண்டவரே அதை வசனத்தின்படி உயிர்ப்பிக்கணும். எப்படி உயிர்ப்பிக்கணும்? வசனத்தை கொண்டும் வசனத்தின் அடிப்படையிலையும் உயிர்ப்பிக்கப்படும். உயிர்ப்பித்தல் என்றால் ஏற்கனவே சொன்னேன், அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, விசுவாசத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. உயிர்ப்பித்தல் என்றால் த சைன் ஆஃப் த ரிவைவல் இஸ் ரிப்பண்டன்ஸ் என்று சொன்னேன், அது மனம் திரும்புதலை குறிக்கிறது. உயிர்ப்பித்தல் என்றால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆமென், மண்ணோடு என் ஆத்துமா ஒட்டி இருக்குது, வசனத்தின்படி ஆமென் ரிவைவ் with your word of God. ஆமென். வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொன்னால் வார்த்தையினால நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆவிக்குள்ளே கேட்குது ஒரு வசனம், தேவ சத்தம். அந்த வேதாமத்தை திறந்து வாசிச்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்து அதனுடைய ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா உங்களுக்குள்ள ஒரு பவர் ஜென்ரேட் ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பலன் அப்படியே பெருகும், உங்களுக்குள்ளே சத்துவம் பெருகும். சத்துவத்தை இப்படி தான் பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை
வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பித்து பெருக பண்ணுகிறார். சங்கீதம் 119:25 மண்ணோடு ஒட்டியிருக்கிறத என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. அப்போ இந்த ரிவைவல், இந்த உயிர்ப்பித்தல், என்னை உயிர்ப்பிக்கிற வேலையை இந்த வசனம் செய்து, அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த உலகத்தில் எதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் வசனத்துக்கு மாத்திரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். வசனத்துக்கு மாத்திரம். சில கடந்த வருஷம் கடைசியில் ஒரு ஃபாதரோடு நான் ஒரு காரியமாக பேச வேண்டியது இருந்துச்சு, பேசினேன். இன்னொருத்தருக்கு அவர் ஆலோசனை கொடுக்குறார். அவரும் ஃபாதர் தான். அவர் இப்போ ஃபாதருக்கு போகாமல் நான் ஓடி போகிறேங்க அப்படின்னு வந்தவரை கொண்டு வந்து என் கையில் மாட்ட வச்சுட்டார் ஆண்டவர். நம்ம அப்போ பார்த்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜபத்தை சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஆள் மேலே ஏறி வந்துட்டார். அவர் இன்னும் ஃபாதர் ஆகலை, என்னோட சின்ன பையன் தான், ஃபாதர் ஆகலை அவர். இப்போ அவர் வந்தோடனே அப்படியே முழிச்சார். ஆள் அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே உட்காருங்க அப்படின்னு. என்னான்னு போய் எந்திரிச்சின்னு பார்த்தா, நான் வந்து பிரதராக இருக்கிறேன், ஃபாதர் ஆக போகிறேன், இப்போ வந்து நான் வெளியே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. வெளியே போகிறீங்களா? எங்கே போகிறீங்க வெளியிலன்னு? இல்லை, இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு எண்ணத்தில் வராரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு ஃபாதர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஒரு நல்ல தேவ மனிதர் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவர் ஃபோன் பண்ணுறார். 2 பேரும் பேசுகிறாங்க. என் பக்கத்தில் இருந்து ஸ்பீக்கரில் போட்டுருக்கு இந்த ஃபோன். அப்போ பேசுகிறார் அவர். இங்கே பா, ஒழுங்காக பைபிள் வாசி. அவர் சொல்கிறார், ஒழுங்காக போய் பைபிள் வாசிச்சுட்டு மீண்டும் ஆர்டினேஷன் பண்ணு, மீண்டும் ஆர்டைன் வாங்கு, ஃபாதராக முதல்ல ஆர்டைன் வாங்கு, அப்புறமா ஜெபி, அப்புறம் அவங்க கூட கர்த்தர் பேசுகிறதுக்கு அப்புறம் நீ சபையை விட்டு வெளியே போறியோ உள்ளே இருக்குதோ அது உன் பிரியம். எவ்வளோ அழகாக ஆலோசனை கொடுக்குறாரு பாரு. எங்கேயா போவேன் நீனு? எந்த இடத்துக்கு போவேன்? இந்த ஆள்கிட்ட வந்ததுனால உன்னை என்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டார். வேறு ஆள்கிட்டையாவது போனீங்கன்னா துணி துவச்சிக்கிட்டு, ஜட்டி துவச்சிக்கிட்டு, ட்ரௌசர் துவச்சிக்கிட்டு, வேஷ்டியை துவச்சிக்கிட்டு, சட்டை, அதானே எங்கள் ஊழியக்காருக்கு நான் துவைத்து போடுகிறேன். போட்டுருவாங்க. நானே அதை சொல்லி தான் ஆலோசனை கொடுத்தேன். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நீ தேவ சமூகத்தில் உட்காரு. அவர் அழகாக சொன்னார். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு அதிகாரம் வாசி. தூங்குகிற 7 மணி நேரத்தை விட்டுரு. மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு அதிகாரம் வாசி. 5 நிமிஷத்தில் வாசிச்சிடலாம்ல. அவர் செய்கிற மனுஷன், அதனால் சொன்னார். எனக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி அலையிலியா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவரே, மண்ணோடு நான் ஒட்டி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிற வேலையை செய்த. ஆவிக்கு எப்போதுமே ஒரு உயிர்ப்பிக்கிற வேலையை செய்துக்கிட்டே இருக்கும். மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் ஒன்றுத்துக்குமே உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென். the spirit and life, ஆவியும் ஜீவனும் இருக்குதுன்றார். கரங்களை வைத்து அலையிலியா சொல்லுங்க. நீங்க வைத்திருக்கிற இந்த ஆயுதம் சாதாரண ஆயுதம் இல்ல. நீங்க வைத்திருக்கிற இந்த பட்டயம் சாதாரண பட்டயம் இல்ல. இதுல ஒரு ஸ்பிரிட் அண்ட் லைஃப் இருக்குது, தெரியுங்களா? ஆவி இருக்குது இதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. ஆமென். இது சும்மா பேப்பர் தான். பேப்பரில் பிரிண்ட் ஓடி இருக்குது, உண்மைதான். இது ஒரு நாள் செல்ஃபில் இருக்குது, ஒரு நாள் எங்கேயோ கிடக்குது, உண்மைதான். ஆனால் அதை நான் எடுத்து ஜபத்தோடு வாசித்து அந்த வசனம் ஒரு வெளிப்பாடாக என் உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும், பிசாசு நடுங்குது. ஆமென். எதிரான சூழ்நிலையை நான் மடங்கடிக்கிறேனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தான் அந்த வசனத்துக்கு இருக்கிற வல்லமா தான். அந்த வசனத்துக்கு இருக்கிற வல்லமா தான். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்துக்கு இருக்கிற வல்லமா தான். அப்போ என் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அப்போ வசனத்தை வாசிக்கும்போது அதை உணர்ந்து, ஆண்டவரே அதில் இருக்கிற ரகசியத்தை கற்றுத்தாங்க. தாகத்தோடு வாசிக்கும்போது அந்த வசனங்களுக்குள்ள தேவன் ஒரு ஆவியை வச்சிருக்கிறாரு. அடுத்து அதுக்குள்ள லைஃப், ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த ஜீவனை நீங்கள் எடுக்கணும். வாசிச்சு அதுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, ஆவியை நீங்கள் எடுத்துடணும். அதுதான் வேதம் வாசிப்பு. வேதம் வாசிப்புனா சும்மா பக்கமாக 4 அதிகாரம் வாசித்தேன், 6 அதிகாரம் வாசித்தேன், 12 அதிகாரம் வாசித்தேன், அறிவோடு இங்கே நிறுத்திடக்கூடாது. இங்கே நிற்கக்கூடாது. இது இங்கே வரணும், ஸ்பிரிட்டுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டையும் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற லைஃப்பையும் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு ஜீவனற்றதான் நீங்கள் போய் அதை வாசிப்பீங்க. அது ஜீவனுள்ளதா உங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒன்றை செய்யும்.
ஆவி இல்லாமல் அதை வாசிப்பீங்க, அது உங்களுக்குள்ள ஸ்பிரிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆவி உள்ளதாய் மாற்றும். ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த என் இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த என் இயேசுவே, மண்ணில் உம்மை விட இம்மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும், உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும், அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம் பாத சேவை என் ஆசையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் பிரசங்கத்துக்கு மாத்திரம் பாடுறதில்ல, நான் எப்பயுமே பாடுவேன். தனியாக உட்காந்து ஜெபிக்கும் போதும் வாசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு பாட்டு பாடுவேன். ஆமாம். நான் ஜெபம் நடத்தும் போது கூட பாட்டு பாடுவேன், தீர்க்கதரிசனம் சொல்லும் போது கூட சில நேரத்தில் பாட்டு பாடிடுவேன். ஆவியானவர் என்னை பாட சொன்னார்னா பாடுவேன். கரங்களை உயர்த்துற அலையிலையா சொல்லுவோம். ஆமென். அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற வேலையை செய்கிற தேவன் உங்கள் மகிழ்ச்சி கலையாமல் உயிர்ப்பிக்கிறார். உலகத்தின் காரியங்கள் உங்களை ஒட்டிக்கு நசுக்காமல் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியம் வரும்போது உயிர்ப்பிக்கிறார். யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்க? நான் ஆதார வசனம் வாசித்தேன், சங்கீதம் 85:6. அவன் போய் கதறான், அழுகிறான், உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிங்க ஆண்டவரே. Lord, revive us again. Revive us again. அது கதறுதல், அழுக. ஏன் தெரியுமா இன்னைக்கு உயிர்ப்பித்தல் இல்லை தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில்? ஏன் சபையில் உயிர்ப்பித்தல் இல்லை தெரியுமா? ஏன் ஊழியங்களில் உயிர்ப்பித்தல் இல்லை தெரியுமா? ஏன் தேசத்தில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தில் உலகத்தில் காணப்பட முடியல தெரியுமா? ஏன் தெரியுமா? கதறுதல் இல்லை, கதறுதல் இல்லை. முதல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கறது எது தெரியுமா? எனக்குள்ளே எழுப்புதல் வரணும், நான் முதல்ல ஓப்பனிங் கொடுக்கணும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, என்னையே நினச்சி நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு என்னையே அலங்கோலமாக தெரியுது, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ முதல்ல உயிர்ப்பித்தலின் வேலை என்னுடைய உண்மையான உணர்ந்து என் இருதயத்தை திறந்து ஜெபிக்கும்போது கர்த்தருடைய இருதயம் திறக்கிறது. பரலோகத்தை கர்த்தர் திறக்கிறார், வானத்தை கர்த்தர் திறக்கிறார். அது எனக்குள்ள உயிர்ப்பித்தலின் வேலையை செய்வதற்கு ஏதுவாய் அது அடிப்படையாக மாறுது. வசனத்தை கர்த்தர் அனுப்பி என்னை உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா வசனத்துக்குள்ளே தான் உயிர்ப்பித்தலுக்கான சமாச்சாரம் இருக்குது. ஐயா மரித்து கொண்டிருக்கிறார், என்ன செய்யணும்? உடனே இந்த லைஃப் சேவிங் ட்ரக் எடுத்துடுவாங்க, அதை அடிக்கணும், இன்ஜெக்ஷன் அடிக்கணும், அப்போ தான் இவன் உயிரோடு எழுந்திருப்பான். அப்போ கொண்டு வந்து ஒரு தண்ணியை ஏற்றுனீங்கன்னா உயிரோடு எழுந்திருப்பானா? குளுக்கோஸை ஏற்றினா உயிரோடு எழுந்திருப்பானா? இல்லை ஏதோ ஒரு மருந்தை பிடிச்சி ஏதோ ஒரு ஏற்றினா கொரோனாவுக்கு இந்த மருந்து தீர்வு அந்த மருந்து தீர்வுன்னு நிறைய பேருக்கு ஏதோ மருந்தை தொடக்க காலத்தில் ஏற்றி கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறவனையும் சாவடிச்சிட்டாங்க. அது மாதிரி எதையோ ஒன்று ஏற்றுறதுனால நம்ம உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம். வசனத்தை ஏற்றணும். ஏன்னா அந்த வசனத்தில் தான் லைஃப் சேவிங் 2 ட்ரக்ஸ் இருக்கிறது போல் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்பிரிட் அண்டு லைஃப். ஒன்று ஸ்பிரிட்டு, அடுத்தது லைஃப். ஹல்லேலூயா. அதை உள்ள அனுப்ப உங்கள் தொய்ந்து போன ஆவி அப்படி பக்குன்னு எந்திரிச்சு நிற்கும். அப்படியே உடஞ்சி போயிருக்கிற உங்களுடைய ஜீவன் அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் பிசாசு வசனத்தை வாசிக்க விட மாட்டேங்கிறான், வசனத்தை மாத்திரம் வாசிக்க விடவே மாட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார்? அப்புறம் எப்படி கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிற வேலையை எப்படி செய்கிறாரு? ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு வெளிப்பாடை தரேன், நீங்கள் வீட்டில் போய் இதை நீங்கள் தனியாக தியானித்து ஜெபிக்கணும். அப்போ தான்
உங்களுக்குள்ள அது பெரிய வேலையை செய்யும். 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளை நிறுத்துகிறார் கர்த்தர். அங்கே எலும்புகள் மகா திரளாய் இருந்ததா, உலர்ந்து போயிருந்துச்சு. அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உலர்ந்துருச்சு, காஞ்சி போச்சு, எல்லாமே சருகாயிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமென். நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அப்படி உலர்ந்ததுமா இருந்ததான். அப்ப எசேக்கியாலை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியாலை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல, உண்மையா சொல்லிடுறாரு. அது உமக்கு தெரியும், ஏனென்றால் நீர் யார் என்று எனக்கு தெரியும். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த பிரச்சனை மாறுமா? கல்யாணம் நடக்குமா? விடுதலை கிடைக்குமா? சுகம் உண்டாகுமா? மேன்மை வருமா? எனக்கு தெரியாது, நான் கணிக்க விரும்பலை. ஆனால் நீர் யார் என்று எனக்கு தெரியும். இந்த மகா திரளும் உலர்ந்ததுமாயிருக்கிற இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறீரே, இது எனக்கு உயிரடையுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீர் யார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்து போய்விட்ட எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஆமென். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். எப்பொழுது உயிர்ப்பித்தலின் வேலை நடைபெறுகிறது? உயிர்ப்பித்தல் என்றால் என்ன? எப்பொழுது இந்த உயிர்ப்பித்தலின் வேலை நடைபெறுகிறது தெரியுமா? God breath life into us. God breathனா தேவனுடைய சுவாசம். ஆமென். ஒருத்தன் அப்படியே இருக்கிறான், தண்ணியை குடிச்சிட்டான், சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும், நெஞ்சில் போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு சிலர் வாயோட வச்சு அப்படியே ஒரு பம்ப் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஜர்க்காகி அந்த மூச்சு வரும் பாருங்க. அது போல தான் அந்த காட் பிரெத், ஆண்டவருடைய சுவாசம் எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள லைஃப்பை உண்டு பண்ணுது, ஜீவனை உண்டு பண்ணுது. அதுக்கு பேர் தான் ரிவைவல். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பேஷண்ட் கிட்டத்தட்ட டெத் கண்டிஷனில் இருக்காருங்கன்னு சொல்லும்போது திடீர்னு மருத்துவர் கொடுக்குற அந்த பம்பிங் சிகிச்சையில், அவர் கொடுக்குற அந்த சுவாசத்தை ஊதுறதில் அங்கே இருக்கிற அந்த மனுஷன் எந்திரிச்சிட்றான் பாருங்க. அதுதான் செகண்ட் லைஃப். அதுக்கு பேர் தான். அதுபோல் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு சுவாசத்தை உண்டாக்குறாரு பாருங்க, எழுப்பி விடுறாரு பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புறாரு. உங்கள் அவிசுவாசம் உள்ள உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய அந்த காட்ஸ் பிரெத் என்னத்தை உண்டாக்குது? லைஃப் இன்டு அஸ். நமக்குள்ளே ஒரு வாழ்க்கையை கொடுக்குது, ஒரு ஜீவனை உண்டாக்குது பாருங்க. ஆமென். நீங்கள் உங்கள் மேல் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தான் சொல்லணும், இதை சொல்லணும். உடனே என்ன செய்கிறானா தீர்க்கதரிசி, ஆமென், வாயை திறந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது தீர்க்கதரிசி வாயிலிருந்து தீர்க்கதரிசனம் உரைக்க காற்றோடு கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை கடக்க ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தையை அவன் சொல்ல அந்த வார்த்தையோடு ஜீவன், அந்த வார்த்தையோடு ஆவி கலக்கிறது. அது போய் எலும்புகளோடு அது இணைய ஆரம்பிக்கிறது. ஒரு தலை, அதோட ஜோடியாக இருக்கிற கழுத்து, அதோட ஜோடியாக இருக்கக்கூடிய உடம்பு பகுதி, காலு, கையெல்லாம் ஒன்றா இசைந்து அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருதான். அது மேலே என்ன வருதான்? நரம்புகள் வருதான், அது மேலே சதை வருதான், அது மேலே தோல் வருதான், அது மேலே ஆமென் ஆண்டவர் சுவாசத்தை ஊதுறாராம். அவைகளெல்லாம் சேனையாக எழும்பிருதான். கரங்களை வேத்தி அலையிலையா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். இது ஒரு மேஜிக் கிடையாது, இட்ஸ் ரியல். நீங்கள் வேணால் நான் சொல்கிறத சோதிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுங்க. அவன் சொன்னது, இவன் சொன்னது,
இந்த உலகத்தில் இருக்கிற அவன் சொன்னது இவன் சொன்னது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து வேதம் வாசித்து நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளை பற்றி நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஜெபிக்க 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 ஒரு குறிப்பிட்ட கால நேரம் ஆமாம் உங்களுக்குள்ள கர்த்தருடைய வேலையெல்லாம் முடியும். ஆண்டவர் உங்களை முதல்ல ஆப்ரேட் பண்ணுவார், உங்களுக்குள்ள வேலையெல்லாம் செய்வார், உங்களை முதல்ல சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்வார். அப்புறம் உங்கள் ஜெபத்தை பரிசுத்தமாக்கிடுவார். உங்களை பரிசுத்தமாக்கினதுக்கப்புறம் உங்கள் ஜெபம் பரிசுத்தமாயிரும், உங்கள் ஜெபம் ஏற்றபடியான ஜெபமாக மாறும். அப்போ உங்கள் ஜெபத்தில் ஒரு ஸ்பிரிட்டு கலக்கும். நான் சொல்கிறது உண்மையாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உங்கள் ஜெபம் ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயராக மாறிடும். உங்கள் ஜெபத்தில் அப்படியே ஜீவன் வரும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பேச 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 நீங்கள் எந்த காரியத்தை உலர்ந்து போய்விட்டதும் உயிரடையாமல் இருக்கிறதும் செத்து போய்விட்டதென்று அவன் நம்பிக்கையிலும் அவிசுவாசத்திலும் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களோ அதற்குள்ளே கர்த்தருடைய வேலை நடப்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களை, செஞ்சு பாருங்கள். நான் அதான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு வெளிப்பாட சொல்கிறேன், நீங்கள் அதை என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா, நீங்கள் செய்யணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஏராளமாக பேசலாம். நான் டைம் ஆனதுனால சுருக்கமாக பேசிட்டேன். அதனுடைய பின்னணியெல்லாம் எதுவுமே பேசலை நான். ஆமேன். முதல்ல வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கிறார், ரெண்டாவது ஆவியானவருடைய இயக்கத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது எதன் மூலமாக உயிர்ப்பிக்கிறாரு? எதன் மூலமாக உயிர்ப்பிக்கிறாரு? சந்திப்புகளின் மூலமாக. த என்கவுண்டர்ஸ், சந்திப்புகள், தேவனுடைய சந்திப்பு, காட்ஸ் என்கவுண்டர்ஸ், தேவனுடைய சந்திப்புகளின் மூலமாக கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படிங்க உயிர்ப்பிப்பார்? அது எப்படி தேவனுடைய சந்திப்பின் மூலமாக உயிர்ப்பிப்பார்? கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொள்ளும்போது படிப்பறிவற்றவனாய் கனசரேத்து கடல் கரையில் தோற்றுப்போன நிலைமையில் அந்த படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவனுக்கு வேண்டிய மீன்களையெல்லாம் அவனுடைய படகில் நிரப்பின பிற்பாடு அவனை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி நான் உன்னை மனுஷரை பிடிப்பவனாய் மாற்றுவேன். அன்றிலிருந்து அந்த பேதுரு இயேசுவை பின்பற்றி ஒரு ஊழியக்காரனாய் போல, இயேசுவை குருவை பின்பற்றுவதைப் போல அந்த சீஷன் அவனை பின்பற்றுகிறான். ஆமென். எதுக்கு அடுத்தாலும் இந்த பேதுருவுடைய வேலை என்ன தெரியுமா? முதல்ல அவர் தான் சொல்லுவார், என்னை யார் என்று கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. எலியா, நம்ம எலியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும், யோவான் சானகன் சிறை சேதம் பண்ணப்பட்டவர் மீண்டும் எழும்பி வந்து விட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படியா, நீங்கள் என்ன யாருன்னு கேட்குறீங்க? உடனே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. பேதுரு ஒரு வெளிப்பாடுகளின் மனிதன், மேன் ஆஃப் ரெவலேஷன்ஸ். ஆமே, நம்ம எல்லாரும் அவனை மீன் பிடிக்கிறவனா முந்திரி கொட்டையா அப்படி தான் தெரியும். நான் மேன் ஆஃப் ரெவலேஷன்ஸ், வெளிப்பாடுகளின் மனிதன். ஆமே. என்ன சொல்கிறார் இந்த பேதுரு? உண்மை எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது, நீர் என்னை பார்த்து கேட்டு நீ யாருன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. ஆமென். அந்த வெளிப்பாடு அப்படியே அவர் மேலே வருது பாருங்க. அந்த வெளிப்பாடை தான் பேதுரு சொல்கிறார், அதை இயேசு ரசிக்கிறார். ஆமென். மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வெளிப்பாடு பேதுருக்குள்ளே வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டவன் தான் பேதுரு. மீனையெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்துட்டார். ஒரு நாள் படகு கடலில் மூழ்குவதற்கு ஏதுவா இவங்க துடுப்பில் பலன் இல்லாமல் போட்டு போயிட்டுருக்கும் பொழுது திடீரென்று அதிகாலை 3 மணி அளவில் ஆவி ஒன்று நடந்து வருகிறத போல எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா இயேசு கடல் மேலே நடந்து வர்றார். உடனே எல்லாரும் பயந்து கவனிக்கிறாங்க, இயேசு தான் கடலில் நடந்து வர்றாரு, ஆச்சரியப்படுறாங்க. உடனே பேதுரு சொல்கிறாரு, நீர்தான் என்றால் நானும் இந்த கடலில் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன்றுமே எதிர்பார்க்கல கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். இயேசுவோட முகத்தை பார்த்து நடக்கிறார்.
ஆமென். அல்லேலூயா. இயேசு கடலில் தான் நடந்தது மாத்திரமல்ல, பேதுருவையும் நடக்க வச்சார். அநேக மனிதர்கள் சொல்லுவாங்க, சில நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லலாம் ஒருத்தன் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஒரு ரிவர் ஒன்று தெப்பக்குளம் மாதிரி இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் அவன் பாட்டுக்கு இறங்கி படியில் இறங்கி போய் டக்குன்னு போய் அவன் பாட்டுக்கு அந்த ரிவரில் அப்படியே கீழே முழுகாமல் நிற்பான். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பான். இதை உடனே எல்லாரும் இதெல்லாம் இப்படி மேஜிக்கு, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இயேசு மேஜிக் மேன் இல்லை. தான் மாத்திரம் நடக்கலை, பேதுரு நடக்க வச்சார். கரங்களவே தலையிலையா சொல்லுங்கள். இதை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடாக தான், என் ஆண்டவர் ஏன் தெரியுமா கர்த்தர்? அவர் தான் மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் இல்லை, மற்றவனையும் அற்புதம் செய்ய வச்சார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தான் மாத்திரம் நடக்கலை, பேதுருவையும் நடக்க வச்சார். அப்படி எந்த குருட்டுத்தனமான அல்லது ஒரு தெய்வீக விசுவாசம் ஏசாமி மேலே எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்கு முதல் ஆளாக நிற்பார். அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வேகமாக முடிக்க போகிறேன், கவனிங்க, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு தான் காட்டி கொடுக்க போகிறத பற்றி பேசுகிறார். பேசின உடனே பேதுரு சொல்ல, அந்த இவங்களெல்லாம் பார்த்துக்குங்க, இவங்கெல்லாம் ஓடி போனாலும் மறுதளித்து போனாலும் காவலாக இருக்கலாம் சாவாக இருக்கலாம், நான் மறுதளிக்க மாட்டேன்றார். உடனே இயேசு சொன்னார், பேதுருவே என்ன நடக்கும்? சேவல் 2 முறை தான் கூவும், ஆனால் நீ 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நடக்குமா தெரியல, கர்த்தருடைய வாயிலிருந்து வந்துருச்சு வார்த்தை. கொஞ்ச நேரத்தில் இயேசுவை ரோம சேவல் பிடித்து கொள்ளுகிறார்கள். பிடித்த அடுத்த வினாடி எவன் பிடிச்சானோ, எவன் கை இயேசு மேலே பிடிச்சா அவன் காது கீழே விழுந்து கிடக்குது. யார்? பேதுரு மல்கூஸோட காதை வெட்டி, மல்கூஸை குறித்து ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த யூத ரபிக்கள் இயேசு என்ன பேசுகிறாருன்றத ஒட்டு கேட்கறதுக்காக எல்லா கூட்டத்துக்கும் அனுப்புவாரான். வேவு பார்க்குறவன், ஒட்டு கேட்குறவன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவனுக்கும் ஒரு சிசேரியன் பண்ணி விட்டுறார். பேதுரு வந்து படார்னு வேற எங்கேயாவது வெட்டியிருக்கலாம்ல, கரெக்டாக ஒட்டி கேட்குற காது, அதை ஒட்டி அதை வெட்டுறான், கீழே விழுவுது, அதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். சரித்திரம் சொல்லுது, மல்கூஸ் அணையிலே மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். ஒட்டு கேட்குற காதுகள் பத்திரமா இருக்கட்டும், பட்டயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்னை கவனிங்க, இதுதான் பேதுரு. இப்போ என்ன நடக்குது? இயேசு சொன்னபடியே அவரை கைது செய்து பிலாத்துவின் அரண்மனைக்கு அலக்கழித்து கூட்டி கொண்டு போகும் பொழுது பின்னாடியே போகிறான் பேதுரு. அங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பதாகவே 3 முறை மறுதளிக்கிறான். ஆமென். 3 முறை மறுதளிச்சாச்சு. இயேசுவை பிடிச்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இயேசு மரித்து விட்டார். மரித்த இயேசு தான் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடையும் எழுந்து விட்டார். எழுந்து விட்ட இயேசு, ஆமென், ஹல்லேலூயா, சிலருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுத்தவர்கள் வந்து பேதுருவினிடத்திலும் அப்போஸ்தலரிடத்திலும் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே போய் கல்லறையை தேடி பேதுரும் யோவானும் ஓடி பார்த்தால் கல்லறையிலே திரை சிலைகள் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை காணவில்லை. அப்படியே வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க, கதவுகள்லாம் பூட்டியிருக்கிறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு பயப்படுறாங்க, ரோமர்களுக்கு பயப்படுறாங்க. அப்படி கதவுகள் பூட்டி இருக்கையில் வேதம் சொல்லுகிறது, யோவானுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கதவுகளெல்லாம் பூட்டியிருக்கும் பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் சொன்னார், இதோ அவர்களுக்கு முன்பதாக அவர் நின்று தன்னை வெளிப்படுத்தினார். அப்பொழுது பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவரை பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, இது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். பேதுருவையும் மற்றவர்களையும் காண செய்த கர்த்தர். 2வது முறை அந்த நேரத்தில் தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா இல்லை. அதனால் நான் நம்ப மாட்டேன், இயேசு உயிரோட வந்துட்டான்றதை நம்ப மாட்டேன்னு சொன்னதுனால தோமாவை பார்க்க வைக்கிறதற்காக 2ஆம் முறை இயேசு காட்சி கொடுக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, விரலை எடுத்து என் விழாவில் விடு என்று சொல்லி 2ஆம் முறை தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அப்பையும் இந்த பேதுரு பார்க்குறார். இது செகண்ட் டைம். முடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி கவனிங்க. 2ஆம் முறையும் பார்க்குறாரு. இந்த 2 முறையும் பார்த்தாச்சு, இயேசுவை முகமுகமாக பார்த்தாச்சு, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாச்சு. இவ்வளவும் பார்த்த பிற்பாடு
21ஆம் அதிகாரம் திபேரியா கடற்கரையில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை குறித்து 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி வெளிப்படுத்தினார் விவரத்தை சொல்றாரு. வாசிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் அந்திராயாவும் 5 பேர். அப்புறம் அவருடைய சீசர் வேறு 2 பேரும், அவருடைய சீசர்ல வேறு 2 பேர், மொத்தம் 7 பேர். சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி, 7 பேர் இருக்கும்போது இந்த சீமோன் பேதுரு சொல்றாரு, 2 முறை தேவனை முகமுகமா உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி தரிசித்தவர், அவரை முதலா ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எப்ப ஆண்டவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுதே படகு நிறைய மீன்களால் நிரப்பி விட்டு அவனை அப்போஸ்தலனாக அழைத்து கொண்டவர். அதற்கு பிற்பாடு நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு சொன்னேன். இப்போ உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 முறை பார்த்துட்டாரு. இவர் சொல்றாரு, வாங்க நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களாம் வரீங்களா? மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். எல்லாரும் ராத்திரியில மீனை பிடிக்கிறாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், ஒரு மீனும் அகப்படலை. தோல்வி, ஒரு மீனும் அகப்படலை. அப்படி அகப்படாமல் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, விடியற் காலமான போது 4ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கரையில் நிற்கிறாரு. ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சு ஒன்றும் அகப்படல. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? மீன் பிடிச்சிங்களே ராத்திரி முழுசும், ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கான்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். சொன்ன உடனே திரளான மீன்கள் அகப்பட்டுச்சா, அந்த வலையை இழுக்க முடியலையா. இதை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு மண்டையில் தட்டினதை போல இருக்குது. நிர்வாணமாக தண்ணியில் குதிக்கிறான் பேதுரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை தன் படகை நிரப்பினது அவனுக்கு ஞாபகம் வருது. இவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய மெஸ்ஸையா, நம்முடைய இரட்சகர், நம்முடைய ரபி, நம்முடைய ரபுனி, நம்முடைய இயேசு. உடனே எல்லாரும் அந்த கடற்கரையில் கூடுறாங்க. ஏற்கனவே சுடப்பட்ட மீன் இருந்துச்சு, இவங்க பிடிச்சதில்லை, அவர் ஏற்கனவே வச்சுருந்தார். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நான் வேகமாக முடிக்க போகிறேன். இந்த என்கவுண்டர் 3ஆவதாக நான் சொன்னேன். முதல்ல வசனத்தின் மூலமாக, 2வது ஆவியானவருடைய இயக்கத்தின் மூலமாக, 3வது தேவனுடைய சந்திப்புகளின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்போ பேதுருவோட்ட போய் கர்த்தர் பேசுகிறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, உமக்கு தெரியும், எல்லாமே உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்ப அதே பதில், திரும்பவும் என்னை நேசிக்கிறான். 3 முறை பேதுரு மறுதளிச்சாரு. 3 முறை தேவன் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. 2 முறை ஏற்கனவே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் தத்ரூபமான வெளிப்பாடுகளையும் காட்சியையும் கண்ட பேதுருவினுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட முடியல. 3ஆம் முறை தான் அது உயிர்ப்பிக்கப்படுது. நல்லா கவனிங்க. நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். இயேசு ஒரு முறை நமக்கு முன்னாடி வந்து நின்று ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா போதும், உலகமே வந்து நின்னாலும் சரி போங்கடான்ட்டு நம்ம போயிடுவோமா போக மாட்டோமா? ஆனால் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. எகைன் அண்ட் எகைன். Lord, revive us again and again. எத்தனை முறை நீங்களும் நானும் அவரை கையை தட்டிவிட்டு ஒதுங்கி ஓடி போன பொழுது விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவன் மீண்டும் திரும்புகிறதில்லையோ, என் மகளே, என் மகனே என்று சொல்லி வந்து தேடி 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 தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு எத்தனையான முயற்சிகளை அவர் செய்தார். அதே முயற்சி எனக்காக உங்களுக்காக மாத்திரமல்ல, பேதுருக்கு என்ன செய்தாரோ, அப்போஸ்தலனுக்கு என்ன செய்தாரோ, எந்த மனிதனை அப்போஸ்தலர்களுக்கு மேலாக அப்போஸ்தலன் தலைமை ஸ்தானத்தில் வைத்தாரோ, அவனுக்கு எதை செய்தாரோ அதை அப்படியே உங்களுக்கும் செய்யும்படி இன்றைக்கு பகல் இந்த இடத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். இப்ப சொல்றாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? 3வது முறை.
பேதுருவால தாங்க முடியல, உடைந்து அழுது சொல்கிறான், எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்றது நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு சித்தமானபடினாலே தேவன் மீண்டும் 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 வந்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களை மரண பரியந்தம் உங்களை கைவிடாமல் இருக்கிற ஒரு தேவன் உங்கள் கையை பிடித்து கொண்டு இன்றைக்கு ஆமேன் இந்த மதிய நேரம் உங்களை சந்திக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லாமல், ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்மோடு ஒரு கவனன்ட், நான் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ண நான் விரும்புகிறேன். என் ஆவில நான் சோர்ந்து உடைந்து ஆண்டவரே தீந்து போன நிலைமையில எல்லா நம்பிக்கையும் விட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே ஆமேன், சத்துவம் இல்லாதவன் எனக்கு சத்துவத்தையும் பலனற்ற எனக்கு பலனையும் தருகிற தேவன் எனக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறீர் தத்ரூபமாக என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ஆண்டவரே, பேதுருவிடத்தில் 3ஆம் முறை வந்து என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு கேட்டு அவனோடு ஒரு என்கவுண்டர் பண்ணி ஒரு 3வது சந்திப்பிலே 3 முறை மறுதலித்த பேதுருவை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றினதை போல எனக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீ எழுந்தருளி இருக்கிறீர். பிரியமானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். கண்களை மூடி அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளமாக எழுந்து நிற்க போகிறோம்.